ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்க இருக்கோம்னா திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. திருப்பத்தூர்ல இருந்து ஹோசூர் வரைக்கும் இன்னைக்கு டிராவல் பண்ண போறோம் டிஎன்எஸ்டிசி பஸ்ல. ஸோ திருப்பத்தூருக்கு வந்து நாம ஏலகிரி போறதுக்காக வந்தவங்க. ஏலகிரி, ஜலகம்பாறை ஃபால்ஸ் இதெல்லாம் நாம எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஸோ அந்த vlogs எல்லாம் பார்க்காம இருந்தா பாருங்க. இந்த வீடியோல நாம திருப்பத்தூர்ல இருந்து ஹோசூர் வரைக்கும் கிருஷ்ணகிரி வழியா போகுமா என்னன்னு தெரியல, என்ன ரூட்டுன்னு கம்ப்ளீட்டா. ஸோ இன்னும் பஸ் வரல, நமக்கு ஹோசூர் பஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க ஹோசூர் நோக்கிய பயணத்துக்குள்ள போகலாம். கரெக்டா 5:20க்கு நாம திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. செம பிஸியா இருக்குங்க ஊரு. திருவண்ணாமலை போற பஸ், அதுக்கப்புறம் பெங்களூர் ஹோசூர் போற பஸ் எல்லாம் இங்கதான் நிக்குது, வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பெங்களூர் பஸ் வந்தாலும் சரி, ஹோசூர் பஸ் வந்தாலும் சரி, கிளம்ப வேண்டியதுதான். இதெல்லாம் பர்கூர் போற பஸ்ஸஸ். இது வந்து மலை மேல போற பஸ்ஸஸ்ங்க. புதூர் நாடு, கோம்பை இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போற பஸ்ஸஸ். வேலூர் பஸ்ஸஸ். நம்ம பஸ் போற பிளாட்ஃபார்ம் மட்டும் காலியா இருக்கு பாருங்க. பெங்களூர் பஸ்ஸையும் காணோம், ஹோசூர் பஸ்ஸையும் காணோம். வெயிட் பண்ணுவாங்க, இன்னொரு 5-10 மினிட்ஸ்ல வரும்னு நினைக்கிறேன். ஸோ திருப்பத்தூர்ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருவண்ணாமலை, அதுக்கப்புறம் தர்மபுரி, சேலம், வேலூர் இங்கெல்லாம் போறதுக்கு நல்ல கனெக்டிவிட்டி இருக்கு. ஏலகிரி போறதுக்கும் 1 ஹவருக்கு ஒருக்கா ஒரு பஸ் கிடைக்குங்க. ஜலகம்பாறைக்கு ஒரு நாளைக்கு 2-3 ட்ரிப் தான் போகுது. ஸோ டைமிங் எல்லாம் நான் உங்களுக்கு ஜலகம்பாறை vlogல போட்டிருக்கேன், பார்க்காம இருந்தா பாருங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணுவோங்க. ஹோசூர் பஸ் வந்தாலும் சரி, பெங்களூர் பஸ் வந்தாலும் சரி, கிளம்ப வேண்டியதுதான். மக்களே, திருப்பத்தூர் டு சென்னை ஏசி பஸ்ஸுங்க, டிஎன்எஸ்டிசி ஏசி பஸ். ஆம்பூர், வேலூர், பூந்தமல்லி வழியா சென்னை வரைக்கும் போற பஸ்ஸுங்க. இங்க இருந்து சென்னைக்கும் நல்ல கனெக்டிவிட்டி இருக்கு, பெங்களூருக்கும் நல்ல கனெக்டிவிட்டி இருக்குங்க. நல்லா சென்டர்ல இருக்குல்ல திருப்பத்தூர். ஸோ அதனால தமிழ்நாடு கேபிட்டலுக்கும் பஸ்ஸஸ் இருக்கு, கர்நாடகா கேபிட்டலுக்கும் பஸ்ஸஸ் இருக்கு. வேலூருக்கு பஸ்ஸஸ் நிறைய இருக்கு பாருங்க. பிரைவேட் பஸ்ஸஸும் ஓடுது, கவர்மெண்ட் பஸ்ஸஸும் ஓடுது. பெங்களூர் ஹோசூருக்கு தான் வந்து 1/2 அன் ஹவருக்கு ஒரு பஸ் இருக்கும் போல. இது பாருங்க, குட்டி பஸ், காட் செக்ஷன்ல ஓடுற பஸ்ஸுங்க. புதூர் நாடு, கோம்பை மலை மேல போறதுக்கெல்லாம் இந்த மாதிரி குட்டி பஸ் தாங்க போகுது. கியூட்டா இருக்கு பாருங்களா. மக்களே, பெங்களூர் பஸ் வந்துருச்சுங்க, கிளம்ப வேண்டியதுதான். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்எஸ்டிசி பஸ் கிளம்புறதுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. நாமளும் பேக் எல்லாம் வச்சுட்டு செட்டில் ஆயாச்சு. ஸோ நாம ஒரு பொங்கல் அன்னைக்கு டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க, மாட்டு பொங்கல் அன்னைக்கு. ஸோ மக்கள் பொங்கலுக்கு ஊருக்கெல்லாம் வந்துட்டு சூப்பரா 2-3 நாள் லீவ் எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு திருப்பி போறதுக்கு வந்துட்டு இருக்காங்க. அதனால சரியான கூட்டம். பஸ்ல வந்துனேவே வந்து ஃபுல் ஆயிடுச்சுங்க. நம்ம ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பஸ் உள்ளுக்குள்ள வந்துனேவே டவல் வச்சு இடம் போட்டோம், அந்த அளவுக்கு வந்து ரஷ்ஷா இருந்துச்சு. பட் ஒரு வழியா நம்ம விண்டோ சீட் பிடிச்சு உட்கார்ந்தாச்சுங்க. ஸோ கரெக்டா திருப்பத்தூர்ல இருந்து பாத்தீங்கன்னா ஹோசூருக்கு 100 கிலோமீட்டர்ஸ்ங்க. திருப்பத்தூர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி பர்கூர், கிருஷ்ணகிரி, சூளகிரி வழியா நாம ஹோசூர் ரீச் ஆவோம். ஸோ 100 கிலோமீட்டர்ஸ் எப்படி வந்து 2.5 to 3 hours ஆகும்னு நினைக்கிறேன். மேபி அதை விட ஆனாலும் ஆகலாம். ஸோ கிருஷ்ணகிரி, பர்கூர்ல எல்லாம் எவ்வளவு நேரம் ஹால்ட் போடுவாங்கன்னு தெரியல. உடனே கிளம்பிட்டாங்கன்னா நம்ம டைமுக்கு ரீச் ஆயிடலாம். ஸோ வாங்க மக்களே, செம்ம சூப்பரா இருக்க போகுது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாம திருப்பத்தூர் சைடெல்லாம் டிராவல் பண்றோங்க. ரொம்ப நாள் வந்து பிளான் பண்ணிட்டு இருந்தோம், ஏலகிரி எல்லாம் வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பத்தூர் வழியா. இப்பதான் நமக்கு அந்த சான்ஸ் கிடைச்சது. சூப்பரா நம்ம கோயம்புத்தூர் போயிட்டு கோயம்புத்தூர் சிட்டி ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு, கோயம்புத்தூர்ல இருந்து தர்மபுரி வந்து வத்தல் மலையெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு, வத்தல் மலையெல்லாம் ரொம்ப நாளுக்கு பிளானுங்க. தர்மபுரி பக்கத்துல சம்மர் சீசன்ல இந்த கிழக்கு தொடர்ச்சி மலைகள் மேல அவ்வளவா நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகள் மேல இருக்கிற மாதிரி சீதோஷ்ண நிலை இருக்காது. நம்ம குளிர்காலத்துல மழை காலத்துல வந்தா தான் வந்து சூப்பர் கிளைமேட்டா இருக்கும். சரி, ஓகே, ஒரு ஜனவரி மாசம் குளிர்காலத்துல வந்துட்டு போயிடலான்ட்டு வந்தோம். அதுக்கு தகுந்த மாதிரியே வந்து செம்ம பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸுங்க. வத்தல் மலையிலயும் வந்து செம்ம பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம டிராவல் பண்ணது, அங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணது எல்லாமே. அதுக்கப்புறம் தர்மபுரியில இருந்து திருப்பத்தூர் வந்துட்டு, திருப்பத்தூர்ல இருந்து நம்ம ஜலகம்பாறை ஃபால்ஸ், அதுக்கப்புறம் ஏலகிரி ஹில்ஸ்
எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஜலகம்பாறையும் பாத்தீங்கன்னா இங்கிருந்து உங்களுக்கு 1 hour டிராவல் தான். பஸ்ஸஸ் வந்து 1 hourக்கு ஒருக்கா உங்களுக்கு கிடைக்கும். ஏலகிரிக்கு வந்து ½ an hourக்கு ஒருக்கா கிடைக்கும் திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து. ஸோ சூப்பரா நம்ம ஜலகம்பாரி எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். கரெக்டா ஜனவரி மாசம் வரைக்கும் தண்ணி விழுன்னு சொன்னாங்க. இப்போ குளிக்கிற அளவுக்கே தண்ணி இருந்துச்சு. ஜலகம்பாறை விளாக்ஸ் எல்லாம் பார்க்காம இருந்தா பாருங்க, செம்ம பியூட்டிஃபுல்லா வந்திருக்கு. ஏலகிரி விளாக்ஸும் அதே மாதிரி தான், செம்ம பியூட்டிஃபுல்லா. போட்டிங் எல்லாம் வந்து செம்ம யூனிக் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சுங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம ஏலகிரிக்கு நம்ம சேனல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் போறோம். அதனால எக்ஸ்க்ளூசிவா உங்களுக்கு விர்ச்சுவலா கவர் பண்ணி டீடைல்டா கவர் பண்ணி காமிச்சிருக்கேன். மேல இருக்கிற டூரிஸ்ட் பிளேசஸ், லேக்ல நம்ம போட்டிங் போனது, ஷாப்பிங், ஹோட்டல்ஸ் ஸ்டே பண்றதுக்கு எல்லாத்தையுமே டீடைல்டா கவர் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாம் சுத்தி முடிச்சுட்டு நாம பேக் டு டென் ஹோசூர் கிளம்பியாச்சுங்க. ஸோ 3 hours ஜேர்னி. டே லைட்ல கிளம்பியிருக்கோம். 6 மணி போல கிளம்பியிருக்கோம். எப்படி வந்து நம்ம பர்கூர் ரீச் ஆகும்போதே வந்து இருட்டாயிடும்னு நினைக்கிறேன். ஸோ எவ்வளவு டே லைட் இருக்கோ அவ்வளவு வந்து உங்களுக்கு சூப்பரா டே லைட்ல கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கரெக்டா நாம டின்னருக்கு ஹோசூர் ரீச் ஆயிடுவோம். ஸோ ஃபுல் ஜேர்னி வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க மக்களே. பியூட்டிஃபுல்லா இருக்க போகுது ஈவினிங் டைம் டிராவலு. மக்களே டிக்கெட் எடுத்தாச்சுங்க. திருப்பத்தூர்ல இருந்து ஹோசூர் போறதுக்கு 82 ரூபா. 100 kilometers 3 hours ரீச் ஆயிடுது இந்த பஸ். திருப்பத்தூர்ல இருந்து எடுத்து ஹோசூருக்கு பர்கூர், கிருஷ்ணகிரி, சூளகிரி வழியா. ஸோ போற வழியில பாத்தீங்கன்னா இது ஃபுல்லாவே வந்து மேங்கோ பெல்ட்டுங்க. ஃபர்ஸ்ட் எல்லாமே வந்து சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல தானே இருந்துச்சு. ஐ திங்க் திருப்பத்தூர் வெள்ளியூர் டிஸ்ட்ரிக்ட்னு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். பட் போச்சம்பள்ளி, தருமபுரி எல்லாமே வந்து சேலம் பெல்ட் தானே. ஸோ திருப்பத்தூர்லயும் வந்து நிறைய விவசாயம் பண்ற ஏரியாஸ் பாத்தீங்கன்னா மேங்கோ பெல்ட்டா தான் இருக்கு. போற வழியில நிறைய வந்து மாம்பழ மண்டிகளை பார்க்க முடிஞ்சது. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா திருப்பத்தூருக்கு அடுத்து பர்கூர் கிராஸ் பண்ணுவோம்ல. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா காட்டன் டெக்ஸ்டைல்ஸ்க்கு ரொம்ப ஃபேமஸ் ஆனது. பர்கூர் காட்டன் சாரீஸ் எல்லாம் வந்து ரொம்பவே ஃபேமஸ். கனெக்டிவிட்டி பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நம்ம சென்னைக்கு, பெங்களூருக்கெல்லாம் வந்து நல்ல கனெக்டிவிட்டி இருக்குங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெள்ளூர், திருவண்ணாமலை, ஸோ இந்த மாதிரி சிட்டிஸ்க்கெல்லாம் நல்ல கனெக்டிவிட்டி இருக்கு. கிருஷ்ணகிரி, தருமபுரிக்கெல்லாம் நல்ல கனெக்டிவிட்டி இருக்கு. பட் தமிழ்நாடோட மற்ற ரீஜன்ஸ்க்கெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் லிமிட்டெட் கனெக்டிவிட்டி தான். ஸோ எதிர் வந்து நீங்க வேலூர் போகணும், இல்லைன்னா பக்கத்துல தருமபுரி வந்தீங்கன்னா தான் வந்து மற்ற டிஸ்ட்ரிக்ட், லாங் டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்குல்ல, டவுன் சவுத் எல்லாம் போறதுக்கு வந்து நீங்க பக்கத்துல இருக்கிற பெரிய சிட்டிக்கு தான் வந்தாகணும். ஆல்டர்னேட்டிவா பாத்தீங்கன்னா ட்ரெயின், ரயில்வே ஸ்டேஷன் இருக்குங்க திருப்பத்தூர் ஜங்ஷன் ஆக்சுவலா அது. ஸோ ஜங்ஷன்ல இருந்து பாத்தீங்கன்னா எர்ணாகுளம் எஸ்எம்விடி பெங்களூர் எக்ஸ்பிரஸ், ஏற்காடு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இருக்குல்ல, சென்னையில இருந்து ஈரோடு வரைக்கும் போறது, ஜோலார்பேட்டை திருப்பத்தூர்ல நின்று தான் போகுது. கன்னியாகுமரி கேசர் பெங்களூர் எக்ஸ்பிரஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தன்பாத் ஆலப்புழா எக்ஸ்பிரஸ், மும்பை கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ், இதெல்லாம் பாத்தீங்கன்னா மேஜர் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸ் திருப்பதி
திருப்பத்தூர் ஜங்ஷன் வழியா போறது. அது போக பாத்தீங்கன்னா ஈரோட்ல இருந்து ஜோலார்பேட்டை வரைக்கும் ஆப்ரேட் பண்ற பேசஞ்சர் ட்ரெயினும் வந்து திருப்பத்தூர்ல நின்றுதான் போகும். அரக்கோணம்ல இருந்து சேலம்க்கு ஒரு மெமு ட்ரெயின் ஆப்ரேட் பண்றாங்க. ஸோ அந்த ட்ரெயினும் திருப்பத்தூர்ல நின்றுதான் போகுது. ஸோ ஆல்டர்னேட்டிவா நம்ம டீப் டவுன் தமிழ்நாடுக்குள்ள இருக்கிற மற்ற பிளேசஸ்க்கெல்லாம் போறதுக்கு இந்த மாதிரி ட்ரெயின் கனெக்டிவிட்டியும் ஆல்டர்னேட்டிவா இருக்கு. ஸோ பரவாயில்லைங்க, நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டி பொறுத்த அளவுக்கு வந்து பிரச்சனையே இருக்காது. இதர் பஸ் அல்லது ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸ் வந்து அவைலபிளா இருக்கும். ஒரு சிட்டியில வந்து கொஞ்சம் லிமிட்டடா இருந்தாலும் பக்கத்து சிட்டிக்கு போயிட்டா நமக்கு எல்லா பிளேசஸ்க்கும் வந்து கனெக்டிவிட்டி இருக்கும். ஸோ திருப்பத்தூர்ல இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடோட கேபிட்டல் சென்னைக்கும் நல்ல கனெக்டிவிட்டி, ஏன்னா சென்ட்ரல் இருக்குல்ல. ஸோ பெங்களூருக்கும் நல்ல கனெக்டிவிட்டி. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா பெங்களூர் கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிடலான்னு நினைக்கிறேன். பெங்களூர் ரொம்பவே பக்கம் தான். ஹோசூர் போயிட்டா ஹோசூர்ல இருந்து அடுத்து 1 hour தானே பெங்களூருக்கு. ஸோ அதனால நல்ல கனெக்டிவிட்டி இருக்கு. ஸோ சூப்பரா இருக்குங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து டே லைட் முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் நாம நைட் டைம்ல டிராவல் பண்ண ஆரம்பிச்சிடும். ஐ திங்க் பர்கூர் எல்லாம் நம்ம ரீச் பண்ணும் போதே வந்து நைட் ஆயிடும் நினைக்கிறேன். ஆல்ரெடி வந்து சன்செட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஈவினிங் டைம் டிராவல் பண்றது ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. அப்படியே மக்களோட ஈவினிங் டைம் லைஃப் ஸ்டைல் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே கிராமங்கள் வழியா டிராவல் பண்றதே வந்து செம்ம எக்ஸ்பீரியன்ஸா தான் இருக்கும். நம்ம பொங்கல் டைம்ல டிராவல் பண்றோமா, அதனால குட்டி குட்டி டவுன்ல இருந்து பெரிய பெரிய சிட்டிஸ் வரைக்கும் எல்லா பக்கமுமே வந்து நம்ம டெக்ஸ்டைல் ஷாப்ஸ் எல்லாம் ஷாப்பிங் பண்ணுவாங்கல்ல. அதனால நல்ல லைட்ஸ் எல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணி செம்ம சூப்பரா இருந்துச்சு. இந்த டைம் எஸ்பெஷலி நம்ம கோயம்புத்தூர், தர்மபுரி, திருப்பத்தூர் 3 ரீஜனும் சுத்தினோம்ல, எல்லா ஏரியாலையுமே பாத்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் வைப்ஸ் வேற லெவல்ல இருந்துச்சுங்க. எத்தனை கரும்புகள் டன் டன்னா வந்து மக்களுக்கு சேல்ஸுக்கு வந்திருக்கு. விவசாயிகளுக்கான ஃபெஸ்டிவல்ல செம்ம வைபா இருக்கிறது, ஹாப்பியா இருந்துச்சு பாக்குறதுக்கு. மக்களே, நம்ம திருப்பூர் மாவட்டத்து கிராமங்கள் வழியா டிராவல் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பரா இருக்குங்க. ரொம்ப அமைதியா லேட் பேக்கா நம்ம நகரங்களோட ஹரிபரி எல்லாம் இல்லாம ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க பாக்குறதுக்கு. அப்படியே கிராமத்து சூழ்நிலைகள்ல இரவு நேரங்கள்ல டிராவல் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு நாம தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு நைட் டைம் டிராவல் பண்றோம். என்டையர் நைட்டுன்னு சொல்ல முடியாது, ஈவினிங் கிளம்பி சன்செட் பார்த்துட்டு அப்படியே டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் பர்கூர் பக்கத்துல வந்தாச்சுங்க. நம்ம திருப்பத்தூர் மாவட்டம் பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த நியூ பார்ன் பேபிஸ்னே சொல்லலாம். 2019 தான் வந்து தனி மாவட்டமாவே அறிவிச்சு தனி டிஸ்ட்ரிக்டா பிரிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப சீக்கிரமாவே வந்து கலெக்டரேட் ஆஃபீஸு, எஸ்பி ஆஃபீஸு, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸு, அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு மேனேஜ்மெண்ட்டுக்கு தேவையான கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் எல்லாமே வந்து அமைச்சிட்டு இருக்காங்க. அதனால கொஞ்சம் டெவலப்மெண்ட் எல்லாம் நல்லா ஆயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஹைவே எல்லாம் கூட ஸ்டேட் ஹைவே தான் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் வந்து கொஞ்சம் இப்பதான் வந்து அதிகமாயிட்டு இருக்குன்னு சொல்லலாம்.
சொல்லலாம். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் மக்கள் வந்து எஜுகேஷனுக்கு எல்லாத்துக்குமே வந்து பெங்களூர் அல்லது சேலம், வேலூர் இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கிற மாதிரியா இருந்திருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாம் நாம ஏலகிரி போகும்போதே பார்த்தோம், நிறைய ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாம் புது காலேஜஸ் எல்லாம் கூட வந்திருக்கு. ஸோ பார்க்கறதுக்கே ஹாப்பியா இருக்கு. இந்த மாதிரி குட்டி குட்டி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் குவார்ட்டர்ஸா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள நிறைய டிஸ்ட்ரிக்ட்ஸ் பிரிக்கிறது ஒரு வகையில நல்லதுதாங்க. ஏன்னா எல்லா ஏரியாவுக்கும் வந்து நம்ம டெவலப்மெண்ட் ஸ்ப்ரெட் ஆனாதான் வந்து ஒட்டுமொத்த ஸ்டேட்டுமே வளர்ச்சி அடைகிற மாதிரி இருக்கும். நல்லா என்ன சொல்றது, சிட்டி ஏரியா மட்டும் டெவலப் ஆயிட்டு உள்ளுக்குள்ள இருக்கிற ரூரல் ஏரியாஸ் எல்லாம் வந்து டெவலப் ஆகாம இருந்தா ஓவரால் டெவலப்மெண்ட்டுக்கு கை கொடுக்காது. ஸோ நம்ம ஸ்டேட் வந்து வேகமா வளர்ச்சி அடைகிறதுக்கு ஒரு ரீசன் வந்து வேகமா நகர்ப்புறம் ஆயிட்டு இருக்கிறது ஒரு காரணம் சொல்லலாம். தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸுமே வந்து மக்களுக்கு கிடைக்கிற மாதிரியான டெவலப்மெண்ட் தான் ஆயிட்டு இருக்கு. எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லயுமே வந்து இப்போ டிஸ்ட்ரிக்ட் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்க. ஒரு டிஸ்ட்ரிக்ட் விடாம எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் கட்டிட்டு இருக்காங்க. நம்ம மலை மாவட்டமான நீலகிரியில கூட கவர்மெண்ட் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் பெரிய லெவல்ல கட்டிட்டு இருக்காங்க. பார்க்கிறதுக்கே ஹாப்பியா இருந்துச்சு. நம்ம திருப்பத்தூர்லயே வந்து கவர்மெண்ட் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஸோ நம்ம பர்கூர் வந்தாச்சுங்க. பர்கூர் வந்து நான் ஏற்கனவே சொன்னால கைத்தறிக்கு ஃபேமஸ் ஆனது, நம்ம காட்டன் க்ளோத்ஸ்க்கு ஃபேமஸ் ஆன பர்கூர் நகரத்தை கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். பாருங்க, இங்கேயும் வந்து இப்பதான் வந்து நல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் டெவலப் ஆயிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா பர்கூர் சைடும் பாத்தீங்கன்னா விவசாயம், அதுக்கப்புறம் இங்க நிறைய மலை குன்றுகள் எல்லாம் இருக்கிறதுனால எக்கோ டூரிசம் எல்லாம் டெவலப் பண்றதுக்கு கவர்மெண்ட் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நியூஸ்ல எல்லாம் பார்க்க முடிஞ்சது. ஏலகிரி எல்லாம் இப்போ நல்லா டெவலப் ஆயிட்டு இருக்கிறத பார்க்கறதுக்கே வந்து ஹாப்பியா இருந்துச்சு. ஜலகம்பாரியும் அப்படிதான், எக்கோ டூரிசம் எல்லாம் வந்து நல்லா சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. இன்னுமே வந்து பேசிக் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். செம்ம பியூட்டிஃபுல்லாக நிறையா டூரிசம், அதுக்கப்புறம் டெக்ஸ்டைல்ஸு, எஜுகேஷன், மெடிக்கல் ஃபீல்டு அப்படின்னு ஓவரால் டெவலப்மெண்ட்டுக்கு நல்லா இருக்கும். ஸோ இது ஏதோ ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி மாதிரி இருக்குங்க. என்ன கம்பெனின்னு தெரியல. ஸோ இந்த வீடியோ பார்க்குற மக்கள் திருப்பத்தூர் சைடு இருந்தீங்கன்னா, திருப்பத்தூர் பர்கூர் சைடு இருந்தீங்கன்னா இது என்ன கம்பெனி அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ மக்களே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னும் வந்து ஒரு 1.5 hours இருக்குங்க. கிருஷ்ணகிரி தாண்டணும், சூளகிரி தாண்டணும், அதுக்கப்புறம் நாம ஹோசூர் ரீச் ஆவோம்.
ஃப்ரெண்ட்ஸ் நம்ம திருப்பத்தூர்ல இருந்து ஸ்டேட் ஹைவே வழியா டிராவல் ஆகி பர்கூர் தாண்டி இப்போ நாம நேஷனல் ஹைவே ரீச் ஆயாச்சுங்க. நேஷனல் ஹைவேல இருந்து ரீச் ஆகி இப்போ இந்த ஜங்ஷன் இருக்கு தெரியுமா, கிருஷ்ணகிரி டவுனோட புறநகர் பகுதின்னு சொல்லலாம். இந்த ஜங்ஷன்ல தான் வந்து சேலம்ல இருந்து வர நேஷனல் ஹைவேயோ சென்னையில இருந்து வர நேஷனல் ஹைவேயோ ஜாயின் ஆகிற இடங்க. இங்கிருந்து பாத்தீங்கன்னா டுவர்ட்ஸ் பெங்களூர் ஒட்டுமொத்த டிராபிக்கும் டிராவல் ஆகும். ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் ஜங்ஷன்னே சொல்லலாம் தமிழ்நாட்டுல இந்த பகுதி. ஸோ கரெக்டா அந்த ஜங்ஷன்ல தான் வந்து நம்ம கிருஷ்ணகிரி நகராட்சியும் அமைஞ்சிருக்கு. ஸோ இங்கிருந்து வந்து நம்ம கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போயிட்டு தான் போகும், பைபாஸ்ல போகல. ஏன்னா நம்ம டிஎன்எஸ்டிசி பஸ் தானே, இம்பார்ட்டன்ட் ஹப் கிருஷ்ணகிரிங்கிறதுனால நம்ம சிட்டிக்குள்ள போயிட்டு கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்ட்ல போயிட்டு போர்டிங் டிபோர்டிங் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம டுவர்ட்ஸ் பெங்களூர் டிராவல் பண்ணுவோம். பெங்களூர் டிராவல் பண்ற பஸ்ஸும் வேறல்ல, அதனால கண்டிப்பா கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்ட் போவாங்க. ஏன்னா நிறைய மக்கள் வந்து ஈவினிங் டைம்ல டிராவல் பண்ணுவாங்க கிருஷ்ணகிரியில இருந்து பெங்களூருக்கு. எப்பவுமே வந்து ரஷ்ஷா இருக்கும் எல்லா பஸ்ஸஸுமே, கிருஷ்ணகிரி டு பெங்களூர் பஸ்ஸஸ். நிறைய பீப்புள் ஒர்க் பண்றாங்கல்ல. நம்ம ஹப்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷனுக்கு வேலைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி சைடெல்லாம் கிருஷ்ணகிரி ஹோசூரில் நிறைய மக்கள் ஒர்க் பண்ணுவாங்க. பெங்களூர்லேயும் நிறைய மக்கள் ஒர்க் பண்ணுவாங்க, ஸ்டடீஸ்க்கு போவாங்க. அதனால எப்பவுமே வந்து ரஷ்ஷாக இருக்கும். விசேஷ டைம்ங்கிறதுனால இன்னுமே கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஆல் த வே வந்து பர்கூர் தாண்டி கிருஷ்ணகிரி வரைக்குமே மக்கள் வந்து ஸ்டாண்டிங்ல வர்ற அளவுக்கு தாங்க பஸ்ஸு அவ்வளோ ஃபுல்லாக தான் வந்துட்டு இருக்கு. மக்களே நம்ம கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்டுக்குள்ள என்டர் ஆயாச்சுங்க. இங்க வந்து ஒரு 5-10 மினிட்ஸ் பிரேக் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நாம கிளம்பி சூளகிரி தாண்டி நம்ம ஹோசூர் ரீச் ஆகும். இன்னும் வந்து அட்லீஸ்ட் நமக்கு ஒரு 1 hour டிராவல் இருக்கு. கிருஷ்ணகிரியில இருந்து டோல்கேட் கிராஸ் பண்ணி கொஞ்சம் டிராஃபிக்கும் இருக்கும். நம்ம டோல்கேட் கிராஸ் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம பெங்களூர் போற வண்டிக ஃபுல்லா இருக்கும் ஹைவேஸ்ல, நேஷனல் ஹைவேஸ்ல. நல்லா தான் இருக்கும், ரோட் நல்லா இருக்குல்ல, அதனால உங்களுக்கு ஸ்மூத் டிராஃபிக்காக தான் இருக்கும். எங்கேயும் வந்து ஜாம் ஆகிற மாதிரி இருக்காது. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லாங் வீக்கெண்ட்ஸ்ல தான் வந்து உங்களுக்கு அந்த ரோட்ல வந்து டிராஃபிக் ஆகிற மாதிரி நேஷனல் ஹைவேல இருக்கும்னா அது விசேஷ டைமிங்ல இல்லது லாங் வீக்கெண்ட் சமயத்துல தான் இருக்கும். அதர்வைஸ் ஸ்மூத் மூவிங் டிராஃபிக்காக தான் இருக்கும். ஸோ வாங்க மக்களே, கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிளம்பியாச்சு டுவர்ட்ஸ் ஹோசூர். இன்னும் வந்து ஒரு 1 hourல நம்ம டெஸ்டினேஷனான ஹோசூர் ரீச் ஆயிடலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க கடைசி வரைக்கும். இங்கிருந்து தான் வந்து நேஷனல் ஹைவே செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும்.
மக்களே, நாம சூளகிரி எல்லாம் தாண்டி சானமாவ் ரிசோர்ட் ஃபாரஸ்டையும் தாண்டி ஹோசூரோட நகரத்துக்குள்ள என்டர் ஆயாச்சுங்க. ஹோசூருக்குள்ள என்ட்ரானுன்னேவே பாத்தீங்கன்னா நாம அதியமான் காலேஜ், அதுக்கப்புறம் சென்ட் ஜோசப்ஸ் மெடிக்கல் காலேஜ், சென்ட் ஜோசப் தான் நினைக்கிறேன், கரெக்டா தெரியல எனக்கு. ஸோ அதியமான் காலேஜ் பக்கத்திலேயே வந்து இப்போ ஒரு பெரிய பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் கட்டியிருக்காங்க. செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கு பாக்குறதுக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு 1 இயர் முன்னாடி கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜ்ல இருந்துச்சு. இப்போ ஃபுல்லா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி உள்ளுக்குள்ள முன்னாடி கோவில் எல்லாம் அமைச்சு ஆர்ச் எல்லாம் போட்டு செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஸோ ஹோசூர் சிட்டிக்குள்ள வந்தோடனே வந்து சில்னஸ் நல்லா வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுங்க. நம்ம ஹில் ஸ்டேஷனுக்கு ஈக்குவலா இந்த வருஷம் வின்டர் சீசன்ல ஹோசூர்ல கிட்டத்தட்ட 8 டிகிரிஸ் 9 டிகிரிஸ் எல்லாம் போயிடுச்சுங்க. நம்ம டெம்பரேச்சரு சரியான குளிரு. ஸோ நம்ம ஏலகிரியில இருக்கிற மாதிரி ஹில் ஸ்டேஷன்ல இருக்கிற மாதிரி வைப் தான் வந்து நம்ம ஹோசூர் சிட்டிக்குள்ளனா இருக்குன்னா பாத்துக்கோங்க எந்த அளவுக்கு குளிரா இருக்கும்னு. ஸோ உள்ள வந்தோடனே பாத்தீங்கன்னா நம்ம ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் தாண்டறப்போ அழகா மலைக்கோவில் மேல கோபுரத்துல இப்போ லைட்ஸ் எல்லாம் போட்டு ராஜகோபுரத்துல செம்ம பியூட்டிஃபுல்லா நம்மள வரவேற்கும் மலைக்கோவில் கோபுரம். ஸோ அப்படியே அதை பார்த்துட்டு நாம சிட்டிக்குள்ள டிராவல் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இன்னும் ஒரு 5-10 மினிட்ஸ் தாங்க நம்ம ஹொசூர் பஸ் ஸ்டாண்டுக்கு ரீச் ஆயிடலாம். ஸோ நம்ம பஸ் டிஎன்எஸ்டிசி பஸ் வந்து பெங்களூர் வரைக்கும் போற பஸ் இல்லை. ஸோ ஹொசூர்ல வந்து ஒரு 5-10 மினிட்ஸ் ஹால்ட் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பெங்களூருக்கு எடுத்தாங்கன்னா இது வழியா அத்திபலை வழியா போயிட்டு எலக்ட்ரானிக் சிட்டியில இருந்து ஹைவே எடுத்துருவாங்க. அந்த ஓவர் பிரிட்ஜ் ஹைவே இருக்கும்ல, எலக்ட்ரானிக் சிட்டியில இருந்து சில்க் போர்டு ஜங்ஷன் வரைக்கும் ஹைவேல போயிட்டு அங்கிருந்து இறங்கி லால்பாக் டவுன் ஹால் வழியா இங்க போவாங்க. கேஆர்புரம் இல்ல, எந்த பஸ் ஸ்டாண்டுங்க, மைசூர் ரோடு சேட்டலைட் பஸ் ஸ்டாண்ட் போவாங்க. யூஸ்வலா வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து கலசிபாளையம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்துச்சு. இப்பெல்லாம் வந்து ஒரு பாஸ்ட் ஃபியூ இயர்ஸாவே வந்து மைசூர் ரோடு சேட்டலைட் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போகுது இல்ல. ஸோ நீங்க திருப்பத்தூர்ல இருந்து அல்லது பர்கூர் கிருஷ்ணகிரியில இருந்து பெங்களூருக்கு டிராவல் பண்ணோம்னா இந்த பஸ்ல டிராவல் பண்ணலாம். செம்ம ஸ்மூத் டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ இது வந்து ஹோசூர்ல இப்போ புதுசா கட்டிட்டு இருக்கிற ஐ திங்க் முனிசிபல் பில்டிங்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்துட்டே நம்ம ஹோசூர் பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயாச்சு மக்களே. வேற லெவல் ஜேர்னியா இருந்துச்சு. வாங்க இறங்குறதுக்கு ரெடி ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம திருப்பத்தூர்ல இருந்து பெங்களூர் போற பஸ்ல ஹோசூர் வந்து இறங்கியாச்சுங்க. ஸோ பர்கூர் வழியா வந்து இந்த டிராவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாம திருப்பூர்ல இருந்து ஹோசூர் டிராவல் பண்றோங்க. கன்னடத்துலயும் எழுதியிருக்காங்க பாருங்க. ஸோ திருப்பத்தூர் வந்து பாத்தீங்கன்னா சென்னைக்கு பெங்களூருக்கு ரெண்டுக்குமே வந்து சென்டர் பாயிண்ட்ங்கிறதுனால ரெண்டு டவுனுக்குமே நல்ல கனெக்டிவிட்டி. ஸோ கரெக்டா 6 மணிக்கு எடுத்து 8:20க்கு ரீச் ஆயிருக்கோங்க. 2 hours and 20 minutes டிராவல். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம திருப்பத்தூர்ல இருந்து ஹோசூர் வரைக்கும் வந்து இந்த டிஎன்எஸ்டிசி பஸ் ஜர்னி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். Until then, take care and cheers from ஹோசூர் பஸ் ஸ்டாண்ட் மக்களே. See you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல ஃபிளிப்கார்ட் மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணியிருக்கேங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.